நமஸ்காரம். நான் இந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா கும்பமேளா 2025ல ரீசெண்டாக போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் அந்த போயிட்டு வந்த என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட பிளான் படி ஃபஸ்ட்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ராமேஸ்வரம் காசி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சிட்டு ஸோ கும்பமேளாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 12 இருந்தது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 9ல் வந்து இருந்துட்டு கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்போ, ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, அவர் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி நியூ டெல்லி ட்ரெயினில் ஏறி ஜான்சிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கும்பமேளா ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று இருந்துதான். ஸோ அதை பிடிச்சி அவர் பிரயாக்ராஜ் போன மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் டிக்கெட் செக் பண்ணேன். ஸோ டிக்கெட் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதே பிளானில் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து நான் வந்து கிளம்பினேன். ஸோ என்னோடய ஊர் கோவிலடியிலேருந்து அப்பால ரெங்கநாதரையும், கோட்டக்கரை யானையும், வலம்புரி விநாயகரையும், சிவபெருமானையும், திருப்பச்சியம்மனையும் வேண்டிட்டு என்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தனியாக போகிறோன்ற ஒரு நர்வஸ் இருந்தது. ப்ளஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நியூஸில் வர செய்திலாம் பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்குது, எல்லாம் ட்ரெயினை உடைக்கிறாங்க, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் போயிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் எப்படியாவது இந்த கும்பமேளா யாத்திரைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு ஒரு முடிவோடு இருந்ததுனால நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படியாவது போயிடலாம். ஏன்னா சின்ன வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் போகிற மாதிரிலாமும் வந்துருந்து. ஸோ அவங்களாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்களாம் போகும்போது நம்ம ஏன் போக முடியாது, எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இந்த பயணத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 20ஆம் தேதி நைட்டு ஒரு 8:30 இருக்கும். ஸோ என்னோடய ஆஃபீஸ் டியூட்டிலாம் முடிச்சுட்டு இந்த கும்பமேளா யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய பிளான் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து சென்னைக்கு ராக்ஃபோர்ட்டில் போகிற மாதிரி பிளானு. ஸோ அதைப்படி கோவிலடியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறேன். ஸோ ஸ்ரீரங்கத்தில் எங்கள் சிஸ்டரோட இடத்துல காரை போட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கல்லணை ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ கல்லணை பாலம் திரும்பிட்டேன். ஸோ இப்போ கல்லணை பாலத்தில் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து திருவானைக்காவல் அண்ட் ஸ்ரீரங்கம் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர்கிட்டையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்டையும் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிட்டு எங்கள் சிஸ்டரோட இடத்துக்கு வந்துட்டேன் நான் இப்போது. ஸோ என்னோடய சிஸ்டர் ஆற்றுல கொண்டு வந்து என்னோடய காரை போட்டு சிஸ்டரோட சன் அனிருத் வந்து அவனோட வண்டியில் வந்து ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டான். ஸோ ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டான டைமுக்கு 11:15க்கு ராக்ஃபோர்ட் ட்ரெயின் வந்தது. ஸோ ராக்ஃபோர்ட் ட்ரெயினில் ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 4:15 மணிக்கு ராக்ஃபோர்ட் வந்து கரெக்ட் டைமுக்கு சென்னை எக்மோருக்கு போச்சு. ஸோ சென்னை எக்மோரில் ஒரு 1 ஹவர் வந்து ஒரு கெஸ்ட் வெயிட்டிங் ஹால் எடுத்துகிட்டு
ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சென்னை பார்க்குக்கு போனேன். சென்னை பார்க்லேருந்து கிராஸ் பண்ணி சென்னை சென்ட்ரலுக்கு வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெயின். இது ராஜதானி எக்ஸ்பிரஸ் இது ஆக்சுவலாக. ஸோ ட்ரெயின் வந்து 6:10 கிளம்புது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 6:20க்கு வந்து ஜான்சி வந்து ரீச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜான்சிக்கு வந்து நடுவில் வந்து 4 ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்குது. எனக்கு வந்து ஹிந்தி வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நம்ம அட்லீஸ்ட் ரேட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் அதுக்காக மட்டும் 1 2 3 வந்து ஒரு 10 வரைக்கும் ப்ளஸ் வந்து 20 30 40 50 60 70 80 90 100 அதை மட்டும் அந்த ட்ரெயினில் போகும்போது படித்து வச்சுக்கிட்டேன். அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸில் வந்து டிக்கெட் சார்ஜோட ஃபுட்டும் வந்து இன்க்ளூடட். ஸோ 3 வேளையும் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இது வந்து இப்போ நாக்பூர் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெயினோட டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3800 rupees. ஸோ அதில் 500 rupees வந்து டிக்கெட்டுக்கு ஃபுட்டுக்கு இருக்கும். ஸோ ஃப்ளைட்டு சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வேக்கு மட்டும் 15,000 rupees இருந்தது. ஸோ போக வர பார்த்தீங்கன்னா 30,000 ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஆன் டைமுக்கு 5:30க்குலாம் வந்து நெக்ஸ்ட் டே ஜான்சி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தான் லேட்டு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து கும்பமேளா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து 6:10க்கு. ஸோ அதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து பகல் டைம்ன்றதுனால நான் செகண்ட் சிட்டிங் தான் போட்டிருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஆனால் பட் அன்ரிசர்வேஷன் பண்ணவங்களாம் ரிசர்வேஷனில் வந்து உட்காந்துருவாங்களோ நமக்கு இடம் கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி பயம் இருந்தது. பட் அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஸோ என்னோடய சீட்டு ஃப்ரீயாக தான் இருந்தது. அதே மாதிரி ட்ரெயினில் வந்து அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை ஜான்சி ஸ்டேஷனில் ஏறும்போது. ஆனால் போக போக கொஞ்சம் கூட்டம் ஏறினது. ஜான்சி போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுவேன். ஆக்சுவலாக 1:45 ட்ரெயின் வந்து பிரயாக்ராஜ் வந்து ரீச் ஆகும். பட் ஆனால் நிறையா இடத்துல ஸ்டாப் பண்ணி போனதுனால இது வந்து அரௌண்டு 5 o'clock தான் இது வந்து ரீச் ஆகுது. ஸோ ட்ரெயினில் போகும்போதே பார்த்தீங்கன்னா பாட்டு பஜனை எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் பாடிட்டே வந்தாங்க. ராமரோட பாட்டு எல்லாமே தான் இருந்தது. பக்தி அப்படியே அந்த பயணம் வந்து தொடர்ந்தது. பக்கத்தில் இருக்கிற ஹிந்திக்கார பசங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேப்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். நடந்து போகிறதும் காரில் போகிறது பைக்கில் போகிறது எல்லாமே அரௌண்டு 2 hours தான் காமிச்சிது. பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி 1:45 போக வேண்டிய ட்ரெயின் 4:30க்கு தான் போகுது. ஸோ அந்த ட்ரெயின் பிரயாக்ராஜ் ரீச் ஆனோடனே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் சொன்னது செம்மையாக இருந்தது. ஸோ பிரயாக்ராஜில் இறங்கினேன். பயங்கர கூட்டமாக இருந்தது. பிரயாக்ராஜில் இறங்கினோன்னே ஸோ எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளில வந்தேன். ஸோ வந்தப்போ அதே மாதிரி முன்னாடி அந்த யூடியூப்பில் ஒருத்தர் ரிவ்யூ சொல்லியிருந்தான்னு சொன்னிருந்தேன்னா அவர் வந்து ரேப்பிடோ போட்டிருந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரேப்பிடோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்துருந்தேன். ஸோ புக் பண்ணோடனே வந்தது. ஸோ எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகலாம், அதுக்கப்புறம் நடந்துக்கலாம், போக முடியலனா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ ரேப்பிடோ வந்தது. ரேப்பிடோ வந்தவொடனே ரேப்பிடோ வந்து நாக்பூர் பட் நான் நினச்சதோட இது வந்து அந்த நாட்டுக்கூட பக்கத்துலேயே போய் தான் இறக்கிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஆனால் 2 வீலர் இருந்ததுனால ஒரு எப்படியோ வேறு ரூட் எடுத்து எப்படியோ அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டார். இந்த ரேப்பிடோ வந்து ஸ்டேஷன்லேருந்து நாட்டுக்கோட்டை சித்திரை வரைக்கும் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 rupees தான் ஆச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 30 rupees அவர் டிப்ஸ் மாதிரி கொடுத்து டோட்டலாக 230 rupees கொடுத்து நாட்கோட் சத்திரத்துக்கு வந்துட்டேன். ஸோ எங்கேயுமே நடக்கவே இல்லை. ஸோ நாட்கோட் சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்மெண்ட்ரி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு 4 பேர் தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தப்போ ஒரு சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்து தங்கியிருந்தார். பட் ஆனால் நான் போன ஒரு மணி நேரத்துலேயே அவர் காலி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக நான் மட்டும்தான் அந்த ரூமில் இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஒரு ஃபேன் இருந்தது, கீழே தரையில் படுத்துக்கணும். ஸோ ஒரு கிச்சன், பெரிய கிச்சன் இருக்குது. ஸோ வேணுன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்கே நான் வெளிலையும் சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ நக்கேஜ்லாம் வச்சுட்டு நான் வந்து சாட்டர்டே ஈவினிங்கே ஒன் டைம் வந்து திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்ட்டு கிளம்புனேன். இதான் திரிவேணி சங்கமம் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருந்தது. பயங்கர லைட்லாம் போட்டு பயங்கர இதாக இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் அந்த திரிவேணி சங்கம் நதிக்கிட்ட அவ்வளோவா கூட்டம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா பெரிய நிறையா காட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு காட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இறங்கி குளித்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோவா வந்து அந்த காட்டில் வந்து அவ்வளோ கூட்டமாக இல்லை. ஸோ இதான் கூட்டம் பாருங்கள். நான் போயிட்டுருக்கேன் இந்த திரிவேணி சங்கமத்தை நோக்கி. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் தெரியுது இல்லை, அதுதான் வந்து திரிவேணி சங்கமோட ஸ்டார்டிங். அதுதான். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நிறையா காட், நிறையா படித்துறையெலாம் நிறையா இருக்கும். ஸோ எந்தாவது ஒரு படித்துறையில் நம்ம வந்து இறங்கி குளிச்சுக்கலாம். ஸோ திரிவேணி சங்கமத்தை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகா கும்பமேளாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்நானம் பண்ணியாச்சு. ஸோ ஸ்நானம் பண்ணி முடித்த உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் வந்து அங்கேருந்தே வீடியோ கால் பண்ணி இந்த கங்கை நதியை காமிச்சேன். எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் வரத்துக்கு மட்டும்தான் நான் வந்து டிக்கெட் இருந்தது, போகிறதுக்கு வந்து எனக்கு டிக்கெட் இல்லை. நல்ல வேளை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தட்ட சொல்லி தட்கலில் வந்து காசி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் பிரயாகராஜ்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ட்ரை பண்ண சொன்னேன். அவர் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து டிக்கெட்டு வந்து எடுத்து கொடுத்துறாரு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டிக்கெட்டு. ஸோ நாளைக்கு 7:30 மணிக்கு எனக்கு ட்ரெயினு. ஸோ நாளைக்கு காலையிலையும் ஒரு தடவை வந்து இந்த கும்பமேளாவில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கிற சில கோவிலெலாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ மத்தியானம் ஈவினிங் வரையும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஸோ வர வீடியோவில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்குது. ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகசாதுவை பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற வழியிலேயே ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக நாட்டுக்கோட்டை சத்திரமில் போய் நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைய பயணம் வந்து நான் நினச்ச மாதிரியே வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. திரும்ப மறுநாள் காலையில் 6 மணிக்கு நான் சொன்ன மாதிரியே திரும்பவும் ஒரு தடவை மகா கும்பமேளாவில் ஸ்நானம் பண்ணிட்டேன். கூட்டத்தை பாருங்கள், 6 மணிக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. இது ஈவினிங் கூட கூட்டம் எவ்வளவா இல்லை, பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ அதே மாதிரியே திரிவேணி சங்கமத்தை ரீச் பண்ணிவிட்டு ஒரு படித்துறையில் இறங்கி ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு எல்லாருக்கும் வந்து தீர்த்தம் ஒரு கேன் எடுத்துக்கிட்டேன். திரிவேணி சங்கமத்தோட வியூலாம் பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து சூரியன் உதிக்குது. ஸோ ப்ளஸ் செக்யூரிட்டிலாம் செமையாக அந்த முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி போலீஸ்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே தள்ளுமுள்ளு கிடையாது, நீட்டாக போனது. எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே தேங்கவும் இல்லை கூட்டம். ஸோ படித்துறை கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எந்த தள்ளுமுள்ளுமே கிடையாது. சூப்பராக நீட்டாக குளிச்சுட்டு எல்லாருமே அவங்க நீட்டாக கிளம்புனாங்க. மார்னிங் வந்து குளித்து முடிச்சுட்டு திரும்பவும் நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு வந்துட்டு
அங்கேயே வந்து டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு திருப்பி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கெலாம் போகலாங்கிறதுக்காக கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இது வந்து மார்னிங் ஒரு 10 மணிக்கு இருக்கிற கூட்டம் அது. ஸோ 10 மணிக்கெலாம் நல்ல கூட்டம் வந்தது. ஸோ பக்கத்தில் உள்ள கடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இவர் ஒரு நாகசாது, இவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஸோ இவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா இவர் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான் பாருங்களேன். இந்த பையன் சின்ன பையனாக இருக்கான். இந்த பையன் வந்து கத்தி கையில் வச்சுருக்கான். ஸோ வரவங்களை வந்து வீடியோ எடுத்தாங்கன்னா கத்தியால் குத்திடும் அப்படின்ட்டு மிரட்டுறான் அவன். இது நல்ல ஒரு காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஷெட்டு மாதிரி யாத்திரிக ஆசிரம் தங்கத்துக்காக இது மாதிரி பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி போனேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரோட்டில் எல்லாரும் வந்து கால் காமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி நாளுக்காக தண்ணி ஊற்றிட்டே போனேன். இது முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து காஞ்சி சங்கர மடத்தோட ஒரு பீடம் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு சிவன், பெருமாள், நிறையா சுவாமி சன்னதியெல்லாம் இருந்தது. அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய 4-5 ஃப்ளோர் இருந்தது. ஸோ 4-5 ஃப்ளோர்லேருந்து கீழே அந்த எல்லா இடத்துலையும் வியூ கவர் பண்ணேன். ஸோ கீழே இருக்கிற அந்த சமுத்திரம் ஃபுல்லாக நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த டென்ட்லாம் இருக்குது பாருங்களேன், அங்கெல்லாம் கூட மக்கள்லாம் தங்கியிருந்தாங்க. நிறைய டென்ட்டாக போட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஐ திங்க் நல்ல லக்ஸுரியாக இருந்ததுன்னா அது வந்து 10,000 15,000 ரெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இதாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நார்மலாக இருந்ததுன்னா 100-200 ரூபீஸ்லாம் கூட இருக்குது. இன்கேஸ் நான் கூட நாட்டுக்கோட்டை சத்தத்தில் இடம் கிடைக்கலன்னா ஸோ இது மாதிரி டென்ட்டில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு பிளான் இருந்தது. பட் நான் நாட்டுக்கோட்டை சத்தத்தில் இடம் கிடைச்சதுனால நான் அங்கேயே தங்கிட்டேன் நான். ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது மணி 1:30 மணி இருக்கும். திருப்பி சத்திரத்துக்கு போயிட்டுருக்கேன் நான். ஸோ அந்த டைம்லேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இந்த வெயில்லையும் சரியான கூட்டமாக இருந்தது.
12:30 ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்ட்டு 4 மணிக்கெலாம் ஸோ இந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்ட்டு ஸோ ரூமை வந்து செக்இன் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரேப்பிடோ மூலமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரும்பி போயிட்டுருக்கேன் இப்போது. போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்காக இருந்தது. பட் ஆனால் அந்த ரேப்பிடோ அந்த பைக் டிரைவர் வந்து ஷார்ட்கட்டில் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா கங்கை நதியோட ஸ்டேஷனை வந்து ஒரு 6:15 ரீச் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் ஸ்டேஷனுக்குள்ளார சாப்பாடு இருக்காதுன்னு தெரியும். அதனால் பக்கத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ஸ்ரீராம் போஜனாலயாவில் வந்து ஒரு நார்த் இந்தியன் தாலி வாங்கி சாப்பிட்டு அதுலேருந்து ஸ்டேஷனுக்கு போனேன். ஸோ ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ உள்ளாரெலாம் வந்து செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வேல இப்போ வந்தாங்கன்னா நம்ம டிராஃபிக் மாதிரியே ஸோ மக்களை வந்து அனுமதிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3வது பிளாட்ஃபார்ம் போனோம். ஸோ அங்கே 3வது பிளாட்ஃபார்மில் 2 ட்ரெயின் வந்து நிற்கிது. ஸோ அந்த ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கி எல்லோரும் வெளில போனதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற மக்களை வந்து 3வது பிளாட்ஃபார்முக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்தது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எந்த தள்ளுமுள்ளுமே இருக்காது. ஸோ ஒன் வேல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய திருச்சி ட்ரெயின் வந்து 1.25 மணி நேரம் லேட்டாக வந்தது. ஸோ நான் ஏறி தேர்ட் ஏசி புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய சீட்டில் வந்து சைடு அப்பரில் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய சைடு அப்பரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஏறி என்னோடய சீட்டை பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் லோயர் பஸ்ஸில் இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில பேர் வந்து கீழே பற்றிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அது ஓகே, ரொம்ப நல்லா இல்லை. பிரயாக்ராஜில் 1.25 மணி நேரம் ட்ரெயின் லேட்டாக இருந்தாலும் ஸோ இது வந்து சென்னைக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ரீச் ஆச்சு. ஸோ செங்கல்பட்டு, சீர்காழி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த ஸ்டேஷன்லாம் வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. இப்போ திருச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸாகவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் வந்துடுச்சு. 1:30 வர வேண்டிய ட்ரெயின் வந்து 1:15 வந்துடுச்சு. ஸோ திருச்சி ஸ்டேஷனில் இறங்கின உடனே திரும்பவும் அங்கேருந்து ஒரு ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு ஸோ திருச்சி ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பைக்கில் போனேன். திரும்ப அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸுக்கெலாம் வந்து இந்த கும்பமேளா தீர்த்தம் பிரசாதம் கொடுத்துட்டு ப்ளஸ் தெரிஞ்ச வாழ்க்கெல்லாமும் தீர்த்தம் கொடுத்துட்டு திருப்பி அன்பில் இருக்கிற ஒரு சிஸ்டருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு கோவிலடிக்கு வந்து அரௌண்ட் 9:30 இருக்கும். அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகும். 144 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற மகா கும்பமேளாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கலந்துக்கிட்டு பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எல்லாரோடைய பகவானோட ஆசீர்வாதத்தினாலையும் நல்லபடியாக போயிட்டு வந்து இந்த பிரயாணத்தை வந்து நிறைவு செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மறக்க முடியாத பயணம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப இனிமையாக இருந்தது. ஸோ திரும்ப மறுநாள் காலையில் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கும்பமேளா தீர்த்தத்தை கொடுத்தேன். எல்லாருமே
ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் எக்ஸ்பென்சஸ். ஸோ 10,275 ரூபா வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரைக்கும் டிக்கெட் கேன்சலேஷன் சார்ஜஸ்லேயே எனக்கு போயிடுது. ஏன்னா நிறையா ட்ரெயின் நான் சொல்லியிருந்தேனால புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதிலே கேன்சலேஷன் சார்ஜஸ்லேயே 1000 ரூபா போயிடுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு செட்டியார் சத்திரத்தில் 250 தான் ஆச்சு ஒரு நாளைக்கு. ஃபுட்டு வந்து ஓவராலாக 2000 ரூபா ஆச்சு. ஸோ ட்ரெயின் டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 6500 ரூபா ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக சென்னை டு ஜான்சி போன மாதிரி அதுவும் ரொம்ப ஜாஸ்தி 3700. அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ்ன்றதுனால ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் ஆகலைன்னு நினைக்கிறேன்.